வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. புரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கும் தான் தெரியுது, என் ஒய்ஃபுக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறது தெரியுது. அது எப்படின்னு தெரியாதனால இந்த சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுக்கிறதுனா என்னங்க? நான் என்னங்கிறது எனக்கே தெரியாதனால என்னால் தெளிவாக புரிய வைக்க முடியல. நான் புரிய வைக்காததுனாலையும் எதிராளியால் புரிஞ்சுக்க முடியல. சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எது வரைக்கும் அவங்க பேசினாலோ கேட்டாலோ பொசசிவ்னஸ், எதை தாண்டுனா அது சந்தேகமாவோ ஒரு பிளவாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் நான் பொசசிவாக இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, யார் ஒருத்தர் தன் உறவில் இல்லாத இன்னொருத்தர்கிட்ட இமோஷ்னல் கம்ஃபர்ட் தேடுறாங்கன்னா அது பேர் இவங்களோட பேசினா தான் எனக்கு நல்லா இருக்குது, இவங்கள பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட். 40 வயதில் ஒரு காதல் வரும், புன்னகை வரை போ, புடவை தொடாதே. இல்லை எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவரையோ அவளையோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றுவேன் அப்படிங்கிறது சரியா? நீங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கன்னு சொன்னால் அப்போது ஒருத்தர். ஆனால் மனைவி பேசும்போது கணவன் கவனிக்க கற்றுக்கணும், கணவன் பேசும்போது மனைவி கவனிக்க கற்றுக்கணும். இதை தான் நான் முதல்ல சொன்னேன். இன்றைக்கிங்க சென்னை அண்ணா நகரில் சைஹப் பிரெயின் அண்ட் பிஹேவியரல் கிளினிக்கில் இருக்கவங்க ஒரு 22 வருஷமாக இந்த மேரிட்டல் அஃபேர்ஸ்னு சொல்லலாம், இல்லை மேரிட்டல் தெரப்பின்னு சொல்லலாம். இதில் ஒரு 22 வருஷமாக அனுபவம் ஊறிய ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்கங்க, டாக்டர் நப்பின்னை. நிறைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான சிக்கல்களை இன்றைக்கி உடச்சி பேச போகிறோம். இதில் என்ன இதையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்காம இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டேன்னா, இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். இதை ஒரு பாடமாக எடுத்து ஒரு படிப்பினையாக இருந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல அவேர்னஸாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் நாங்கள் இதை பண்ணுறேன். மகிழ்ச்சி. இப்போ மேடம் கிட்ட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம். எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், இல்லை மேரேஜாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பேசியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியடாக இருக்கட்டும், எந்த பீரியடில் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது, புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு அடுத்து யாருமே சொல்கிறது இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு அவங்கக்கிட்டே கேட்டால் பதில் இருக்காது, நமக்கும் அது எப்படின்னு தெரியாது. புரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கும் தான் தெரியுது, என் ஒய்ஃபுக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறது தெரியுது. அது எப்படின்னு தெரியாதனால இந்த சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுக்கிறதுனா என்ன மேம்? ஓகே, நல்ல கேள்வி. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அதுவே முதல் கேள்வி. அடுத்த ஆளை புரிஞ்சுக்கிறோங்கிறது அடுத்த கேள்வி. என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நான் யார், என்னோடய தேவைகள் என்ன, என்னோடய ஆசைகள் என்ன, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், எனக்கு இந்த சினிமா பிடிக்கும், எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும். இதை தாண்டின புரிதல் நான் சொல்கிறேன். இதை தாண்டின புரிதலில் என்கிட்ட இருக்க குறைகள் இது, என்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் இது. இந்த குறைகளை நான் முயற்சி பண்ணி மாற்றிருக்கிறேன், முயற்சி பண்ண முடியல. இது என்னை யாராவது இது குறைன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல. இப்படியான விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் நான் அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறது தான் முதல் படி. அப்போது ஒரு கிளாரிட்டி ஆஃப் மை கம்யூனிகேஷன் அதில் அடி வாங்கியது. நான் என்னங்கிறது எனக்கே தெரியாதனால என்னால் தெளிவாக புரிய வைக்க முடியல. நான் புரிய வைக்காததுனாலையும் எதிராளியால் புரிஞ்சுக்க முடியல. சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, டிரான்ஸ்பெரண்ட் கம்யூனிகேஷன், வெளிப்படையான தன்மை. இதெல்லாம் என்னோட நல்ல விஷயங்கள், இதெல்லாம் என்கிட்ட இருக்க குறைகள், இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இதில் நான் தோற்று போயிட்டேன். இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கம்யூனிகேஷன். பேசணுங்கிறது இல்லாமல் அடுத்து முக்கியமானது அதில் காது கொடுத்து கேட்கணும். அதெல்லாம் விடுப்பா, நாளானா சரியாயிடும் அப்படின்னு நான் அதை அன்றைக்கி ப்ரஷ் சைட் பண்ணிவிட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு ஐயோ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் அன்றைக்கே இதை உன்னை வேண்டான்னு சொல்லியிருப்பேனேன்னா, அப்போது லிசனிங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அப்போது கம்யூனிகேஷன் முக்கியம், லிசனிங்கும் முக்கியம். எப்படி லிசனிங், எப்படி கம்யூனிகேஷன்? டிரான்ஸ்பேரண்ட் கம்யூனிகேஷன், நான் ஜட்ஜ்மெண்டல் லிசனிங், இது ரெண்டுமே முக்கியம். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட் மேம். இப்போ இந்த பொசசிவ்னஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம், அது லவ் பண்ணும் போதும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, 50-60 வயசு ஆனாலும் சரி, எந்த வாழ்க்கையாக இருந்தாலுமே இந்த ஒரு பொசசிவ்னஸ்ன்னு வர்றதுனுடைய லிமிட் என்ன மேம்? எது வரைக்கும் அவங்க பேசினாலோ கேட்டாலோ பொசசிவ்னஸ், எதை தாண்டுனா அது சந்தேகமாவோ ஒரு பிளவாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சரி, இப்போ நான் பதிலுக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்.
எந்த அளவுக்கு விஷம் சாப்பிடலாம்? என் இத்துணூண்டு சாப்பிட்டாலும் விஷம் தான், நிறைய குடிச்சாலும் விஷம் தான். அது என்ன பொசசிவ்னஸில் எந்த அளவுக்கு இருக்கலாம்? அதை தாண்டினா சந்தேகம். விஷம் இன்னைக்கு விஷம் தான். இருக்கக்கூடிய நிலைமையை இல்லை, நான் கேட்க வரேன். விஷம் 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 தான். விஷம் அதுக்கு தான். தான் நான் அதுக்கு தான் புரிய வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொசசிவ்னஸை பெருமையாக பார்க்குற காலகட்டம் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி, அதனால தான் நான் அதை கேட்க வந்தேன். பெண்கள் வந்து ஓ ஹி இஸ் வெரி பொசசிவ் ஆஃப் ஆ. மீ. மனிதர்களே புரிஞ்சுக்கோங்க, இதுதான் முதல் ரெட் ஃப்ளாக். ஓகே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் நான் பொசசிவாக இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா டோன்ட் ப்ரொசீட். ஏன்னா அதுதான் சந்தேகத்தின் முதல் வார்த்தை. அதாவது நீங்கள் இப்போ சைஹப் பிரெயின் அண்ட் பிஹேவியர் கிளினிக் அப்படின்னு போட்டிருந்தீங்கனாலும் என் பேர் வரலாம், என் பேர் போட்டிங்கனாலும் சைஹப் வரலாம். ஆமாம் இல்லையா? ஆமாம். சந்தேகம்னு சொன்னாலும் பொசசிவ்னஸ் தான், பொசசிவ்னஸ்ன்னு சொன்னாலும் சந்தேகம் தான். இது ஆரம்பம் எது முடிவு அப்படிலாம் இல்லை. இது இன்னொரு பேர், சந்தேகத்தின் மறுபெயர் பொசசிவ்னஸ். சரி மேம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நான் இருக்கேன்னு வைங்க, என் மனைவி இருக்காங்க. இப்போ என் மனைவிக்கு நான் வந்து நேரம் செலவழிக்காமல், அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல், அவங்கக்கிட்ட நான் சிரித்து சந்தோஷமாக இல்லாமல், என் லைஃப்பில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை, ப்ரொஃபஷனல் விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லாமல், எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வைங்க, அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், அவங்கக்கிட்டே நான் எல்லாத்தையும் செய்கிறேன், இவங்களுக்கு டைம் நான் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு பேர் வந்து நான் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டேன். அப்படி நான் இருக்கேன்னா, அப்போ இவங்க வந்து என்னைய திட்டுறதோ, என் மேலே கோவப்படுறதோ, பொசசிவாக இருக்கிறதோ, நீ வெளியே போய் என் வாழ்க்கையிலேருந்துன்னு ஒரு பொண்ணு சண்டை போடுறதோ, அது சரிதானே? 100% சரிதான். ம். நான் அதை தப்பாக சொல்லலை. ம். ஏன் இதுக்கு முன்னாடி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை ம். இவங்க ஏன் உங்ககிட்ட காது கொடுத்து கேட்கலங்கிறது ஒரு புறம், இல்லை நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட சொல்லலைங்கிறது ஒரு புறம். யார் ஒருத்தர் தன் உறவில் இல்லாத இன்னொருத்தர்கிட்ட இமோஷ்னல் கம்ஃபர்ட் தேடுறாங்கன்னா அது பேர் இமோஷ்னல் இன்ஃபெடிலிட்டி. ம். கற்புங்கிறது தாம்பத்தியத்தில் மட்டும் கிடையாது, உணர்வுலையும் இருக்குது. அப்போது அது இமோஷ்னல் இன்ஃபெடிலிட்டி. நான் என்னோட கணவருக்கோ என் மனைவி கிட்டேயோ பகிர்ந்துக்காத விஷயங்களை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அங்கே சொல்லும் போது தான் எனக்கு நிம்மதி கிடைக்கிது, இல்லை எனக்கு ஒரு சொலேஸ் கிடைக்கிது, இல்லை அவங்க எனக்கு கேட்குறாங்க, அதனால நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். நான் வேறு ஒன்றுமே தப்பாக செய்யலையே, நான் பேச தானே பேசுகிறேன். தப்பு தான். அது வந்து ஒரு திருமணத்தை மீறிய பந்தத்துக்கு நம்மளை உறுதியாக கூட்டிகிட்டு போயிருமோ? இமோஷ்னல் இன்ஃபெடிலிட்டி நாளடைவில் செக்ஷுவல் இன்ஃபெடிலிட்டியாக மாறும். ஓகே. இந்த ஆராய்ச்சி. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் அவங்கக்கிட்ட தான் பகிர்ந்துக்கிறேன். இந்த உறவில் எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் பேசும்போதோ இல்லை பகிர்ந்துக்கும் போதோ கிடைக்க வேண்டிய ஒரு தீர்வோ ஒரு சந்தோஷமோ எனக்கு கிடைக்கல. நாளடைவில் என்ன ஆகிடுது, என் மனைவியோட பேசுகிறதுக்கோ நேரம் செலவழிக்கிறதுக்கோ எனக்கு பிடிக்கல. எல்லா நேரமும் எனக்கு அவங்களோட பேசணும், எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். நான் இன்றைக்கி இங்கே சாப்பிட போனேன், இன்னாரோட வெளியில் போனேன், அவங்களும் என்கிட்ட பதிலுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ என்ன ஆகிடுது, ரெண்டு பேருமே ரொம்ப கனெக்டட் ஆகிடும். திருமணத்தை தாண்டி இன்னொரு பெண்ணோடையும் ஆணோடையும் நட்புங்கிற பேரில் கனெக்ட் ஆகிட்டு நாளடைவில் இந்த நட்பு எனக்கு இவங்க தான் என்னோட பலம், இவங்களோட பேசினா தான் எனக்கு நல்லா இருக்குது, இவங்கள பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செக்ஷுவல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு போயிடும். சரி மேம், இப்போது லவ் பண்ணுறோம், லவ்வுங்கிறது அது எப்படி வருது என்னன்னே தெரியல, ஒரு பார்க்குறோம் வந்துடுதுன்னு வைங்களேன், இல்லை அரேஞ்ச்டு மேரேஜ் ஒன்று பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஒரு ஐக்யூ இருக்கலாம், இல்லை இவங்களுடைய ஒரு அறிவுன்னு இருக்கலாம், இல்லை இவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஏதோ ஒன்று இருக்கலாம், அவங்களுக்கு என்டையராக அது வேறு மாதிரி இருக்கலாம் பார்ட்னருக்கு. அப்போ ரெண்டுக்குமான மேட்ச் வந்து இல்லாமல் இருக்கலாம். இப்போ இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ, அவங்க எப்படி நடந்துக்கணும்னு இவர் நினைக்கிறாரோ, இல்லை இவர் எப்படி நடந்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அதில் ஒரு மிஸ்மேட்ச் ஏற்படும் போது அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண்ணோ, இல்லை ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணோ வரும்போது தன்னை போல் ஒரு மனசு வந்து எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படிங்கிறத மீறி அவங்கக்கிட்ட ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் போது போய் பழகுறோம் அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறாங்களே, அது என்ன மேம் பண்ணுறது? சரி, இங்கே தான் நீங்கள் இந்த புரிஞ்சுக்கணும்னு கேட்ட முதல் கேள்வி வருது. உங்களோட ஐக்யூ லெவலுக்கே அவங்க மேட்ச் ஆகலை. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஷீ இஸ் மை இன்டெலெக்சுவல் பார்ட்னர். இந்த வார்த்தை ரொம்ப வருது. ஷீ மைட்ஸ் பி மை ஃபிசிக்கல் பார்ட்னர், ஷீ இஸ் மை இன்டெலெக்சுவல் பார்ட்னர். அதெல்லாம் நிறைய வந்துருச்சு, இந்த வார்த்தைகள்லாம் நாங்களும் கற்றுக்கிட்டோம், நாங்களும் இளமையாக மாறிட்டோம். அப்போது இதுதான் உங்கள் மனைவியாக வரப்போகிற பொண்ணோட இன்டெலெக்சுவல் லெவல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பேசுகிறீங்கல்ல, பொண்ணு பார்க்கும்போது பேசும்போது கண்டுபிடிக்க முடியாது. நாளடைவில் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு பேசணும்ல, இந்த கம்யூனிகேஷன் இருந்தில்ல. அப்போது இந்த பொண்ணுக்கு நான் சொல்கிறது புரியல, என்னோடய கருத்தோடு இவ ஒத்து போல, இவ எனக்கு சரி வருவாளா மாட்டாளா, இவளுக்கு எனக்கு தோது படுமா படாதா, இது வந்து இன்னும் 70 வருஷம் நாங்கள் வாழ போகிறோம்,
இன்றைக்கி சாதாரண விஷயமா இருக்குது. 70 இயர்ஸ் என்னால் நாளைக்கு இவங்களோட ஒரு குடும்பம் பண்ணும்போது, ஒரு குழந்தைன்னு வரும்போது, இவங்களால அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்குவாங்களா? அப்படிங்கிற யோசனை ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? அது ஏதோ ஒரு வகையில பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துப்பாங்களோ, இல்ல இவ்வளவோ பண்ணிட்டாங்களே, நம்ம கஷ்டம் குடுக்கணுமே அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்களோ? இல்ல நீங்க முதல்ல பேசும்போது இந்த கிளாரிட்டி வரலன்னா, வரல ரைட். வரணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் அடுத்ததா இருக்கணும். நமக்கு வரல, எனக்கு தெரியல மேடம். நான் பேசும்போது அந்த பொண்ணு எது கேட்டாலும் சரி சரின்னு தலையாட்டுது. ஒரு சினிமால அந்த பெண் பார்க்கும் படலத்தில அந்த பொண்ணு கேட்பாங்க. அவர் உடனே சொல்வாரு, "எங்க அப்பா சொன்னாங்க. எங்க ஆமா. அப்பா இந்த பிசினஸ் பண்ண சொன்னாரு. அதனால நான் பண்ணேன்." அப்பவே அந்த பொண்ணு சொல்லும், "இவன் வேலைக்கு ஆக மாட்டான்." அப்போ அந்த தெளிவு இன்னைக்கு பெண்கள்கிட்டயும் இருக்கு, ஆண்கள்கிட்டயும் இருக்கு. அப்படி இல்லாத சில பேர் இதில மாட்டிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தீர்வு என்ன? ஏன் ஒரு ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங் போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இதான் இவங்க, இதான் நான், எங்களுக்குள்ள கிளாரிட்டி வருமா வராதா? நீங்கள் எங்களுக்கு ஒரு வழி ஜோசியக்காரங்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டுற நீங்கள் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் ஒரு பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா, தம்பி இவங்களுக்கு இந்த அளவில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கலாம், இதை நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கலாம், உங்ககிட்ட இருக்க குறைபாடுகளை இவங்க இந்த இடத்துல ஈடு கொடுக்க முடியும், இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல போகிறாங்க. ஃபைன். ஓகே மேம். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மேடம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அது நம்ம யாருக்காவது தேவைப்படும்ன்ற பட்சத்தில அத நம்ம பயன்படுத்திக்கலாம். மேம் ஒரு ஒரு வரி ஒண்ணு உண்டு. இத வந்து இதுக்கு முன்னாடியும் நான் நம்ம இதில பாட்காஸ்ட்ல ஒருத்தவங்க பேசும்போது சொல்லியிருந்தேன். 40 வயதில் ஒரு காதல் வரும். புன்னகை வரை போ புடவை தொடாதே அப்படின்னு ஒரு லைன். இப்ப என்னன்னா மேம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலையே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா போர் அடிக்குது. ஒரே சாப்பாட தொடர்ந்து சாப்பிட்டா போர் அடிக்குது. ஒரே ஷோவ தொடர்ந்து பார்த்தா போர் அடிக்குது. நம்மளே நம்ம மூஞ்சில கண்ணாடிய தொடர்ந்து ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா போர் அடிச்சு போயிடுறோம். அப்படின்னும்போது இந்த மேரேஜ்ங்கிறது ஒரே ஆள் கூட ஒரே ரூம்ல வாழ்ந்துகிட்டே இருக்கோம்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு வேற ஒருத்தவங்கள பிடிக்குது. வேற ஒருத்தவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னு போகும்போது, அந்த உணர்வுகள கட்டுப்படுத்தி வாழ்றது எப்படி மேம்? எல்லாருக்குமே அப்படி வராது. அதில என்ன சொல்றாங்க, புன்னகை வரை ஃப்ளர்ட் பண்ணிக்கோ, தொட்றாத அப்படின்னு அதுதான் அதோட அர்த்தம். ஏன்னா புன்னகை வரை போய் புடவை தொடாதேங்கிறது. ஏன் எனக்கு இங்கே போர் அடிக்குது? ம். அப்போ நான் இந்த திருமணத்த வாழறேன்னா, திருமணத்தில இருக்கிறேன்னா. ம். தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். லிவிங் இன் அ மேரேஜ், எக்ஸிஸ்டிங் இன் அ மேரேஜ். ம். அப்போ நான் எக்ஸிஸ்ட் தான் பண்ணுறேன்னா, எனக்கு கட்டாயம் போர் அடிச்சிடும். ம். நான் வாழறேன்னா, எனக்கு ஒரு ஒரு நாளும் சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் தினம் செய்கிற வேலை எனக்கு போர் அடிக்கும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தா. அப்படி பார்த்தா நிறைய பேர் ஒரு ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுறாருன்னா, அதே தான் பண்ணுவார். இன்னைக்கு கழுத்தில் பண்ணுறாரு, நாளைக்கு வயிறில் பண்ணுறாரு, நாளான்னைக்கு வேறு ஒரு அவயத்தில் பண்ணுறாரு. இப்படி தான் நான் மாறிட்டுருக்கோம். ஆனால் பண்ணுற ஆப்ரேஷன் ஒன்று தான். அதே தான். அவர் கையை எடுக்க போகிறார், கத்தி எடுக்க போகிறார், கட் பண்ண போகிறார், ஓப்பன் பண்ண போகிறார். ஆர்கன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் த ஒர்க் இஸ் த சேம். அப்படி பார்த்தா எல்லாரோட வாழ்க்கையிலையும் சமைக்கிறவங்க அம்மா டெய்லி சமையல் தான் பண்ணுறாங்க. எனக்கு போர் அடிக்குதுன்னு அந்த அம்மா சொன்னால் ஏற்றுக்குவோம்மா? அப்போ இது எல்லாமே நாம் நம்மளோட தவறான பழக்கங்களுக்கு கொடுத்துக்கிற பேர். மகிழ்ச்சி. மேம் இப்போ இவ இப்படித்தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு சில குணங்கள மாத்தவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது. அந்த விஷயத்த நான் மாத்திக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்ல எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவரையோ, அவளையோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி இத மாத்துவேன் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? யாரையுமே யாராலையும் மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நான் நினைக்கணும், நான் இந்த இந்த என்னோட குணாதிசயத்தை நான் மாற்றிக்கணும்னு. சில பேர் வந்து அப்படி நினைக்கவே மாட்டாங்க. நான் தான் கரெக்ட். இப்போ கோவப்படுவாங்க, அந்த குணத்தை அவங்க மாற்றிக்கலாம். நான் தான் கரெக்டு, நீ தான் தப்பு. அப்போ ஏன் கோவப்படுறாங்க அப்படிங்கிற புரிதலை நம்ம வர வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கான சூழ்நிலையை நம்ம சரி பண்ண ஆரம்பித்தோம்னா, அவங்களுக்கான கோவங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்மளை அதுக்காக அவங்களோட அட்ஜஸ்டே தயவுசெய்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. திருமண வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா அது அது கசந்து போயிடும். அது வாழ்க்கை கசந்து போயிடும். எல்லா நாளும் நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன், என்னுடைய சுயத்தை நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன், என்னோடய ஆசாபாசங்களை விட்டு அப்படிலாம் இல்லை. ஏன் ஒருத்தர் கோவப்படுறாரு? கோவங்கிறது நம்மலாம் நினச்சிட்ருக்கோம் அது ஒரு ப்ரைமரி ஃபீலிங். அப்படிலாம் இல்லை. கோவங்கிறது செகண்டரி தான். அது கீழே ஷேம், ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், ஆங்ஸைட்டி நிறைய இருக்குது. லோ செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த கோவப்படுறவங்கெல்லாம் அந்த காரணத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள குற்ற உணர்ச்சி ஏதாவது இருக்கும், அதை போய் கிளறி விட்டுரும். அப்போ நானே கஷ்டப்பட்டு மூடி வச்சுட்ருக்கேன். அது கிளறுனா அதை நான் திரும்ப அழுத்தணும். அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும்போது கோபமாக வெளிப்படுது. ஓ! அப்போது ஏன் ஒருத்தர் கோவப்படுறாரு?
இப்போ எனக்கு வந்து இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரைட்? எல்லா பொருளும் எடுத்த இடத்துல இருக்கணும். என்னோட கணவருக்கு அப்படி ஒரு உடன்பாடு இல்லைன்னா எனக்கு கோவம் வருது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ நான் ஏன் கத்துறேன்? ஏன் எடுத்த இடத்துல ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்கிறேன்? எனக்கு அந்த பொருள் தொலைஞ்சிருங்கிற பயம், எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி. அந்த பொருள் தொலைஞ்சிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேங்கிற கவலை. என்னோட கணவருக்கு தொலைஞ்சா வேற இருக்குது, இல்லையா என்னன்னு தேடலாம், பொறுமையாக தேடிக்கலாம், வீட்டுக்குள்ளே தானே, எங்கே போயிட போகுது, கீழே விழுந்திருக்கும், சைடில் விழுந்திருக்கும், பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பக்குவம் இருக்கிறவராக இருக்கலாம். இதுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களோட வளர்ப்பும் ஒன்று இருக்குது. அவங்க குடும்பத்திலேயே ஒரு பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும், ஜாக்கிரதையாக வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்குவமாக அவங்க அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. அப்படி இருக்கையில் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது எப்படி அக்காமடேட் ஆகிக்கும்? இதில் இந்த இடத்துல தான் நான் கேட்க வந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வைக்க பாட்டில் அப்படி ஓரமாக வைக்க வேணாம், இல்லாட்டி எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும். ஆனால் சாருக்கு அப்படி இல்லை, எங்கே வேணால் வச்சுக்கலாம், இங்கே தான் இருக்க போது எடுத்துக்கலாம்னு அவர் நினைக்கிறாருன்னா, உங்ககிட்ட மட்டுமாவது அவர் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற மாதிரியோ சுத்தமாக இருக்கிற மாதிரியோ அவரை மாற்றிக்கணுமா? இதுதான் நான் கேட்க வரேன். அந்த மாதிரி மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், நடக்காது. ஏன் சொல்கிறேன்னு பாருங்க. இல்லை, நீங்கள் ஒருவேளை இவர் சுத்தமாக வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுக்காக இருக்குது, கோவம் வருது, ஆனால் அவர் தான் அதை பண்ணியிருக்காரு, இவர் கேட்க மாட்டாருன்னு ஒரு துணி எடுத்து தொடச்சி திருப்பி வச்சுட்டு போயிடணுமா? இப்போ யாருக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கு, அதுதான் முதல் கேள்வி. எனக்கு சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்கு, அவருக்கு அசுத்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒன்றும் அது பிடிக்கல, இதனால அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் எனக்கு வேணும்னா நான் எனக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுக்கணும், நீங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கன்னு சொன்னால் அப்போது ஒருத்தரை தலைகீழ நடங்கன்னு சொல்கிற மாதிரி அது நடக்காது. பட் ஆனால் ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு லவ்வுக்காக செய்யறது இல்லையா? அங்கே தான் நானும் வரேன். அப்போது நடக்கவே நடக்காதுன்னா அப்புறம் அது என்ன மேடம் வாழ்க்கை? எக்ஸாக்ட்லி, அதான் கேள்வி. அப்போது இது ரெண்டு பேருமே ஒரு மிடில் கிரவுண்ட். என் பொருளை எடுத்த இடத்துல வைக்கலைன்னா பரவாயில்லை, அவள் எதிர்பார்க்குற பொருள், அவள் பொருளையாவது நான் எடுத்த இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிறது மிடில் கிரவுண்ட். எஸ், என் பொருளை வச்சா போகிறோம், அவர் பொருளை வேணாலும் விட்டுட்டோம். எனக்கு என் ரூமு இந்த இடம் க்ளீனாக இருந்தால் போகிறோம், ஓம் பேப்பரை நீ தலைகீழ மடித்து வச்சுக்க, கீழே போட்டு வச்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மிடில் கிரவுண்டுக்கு வரணும் ரெண்டு பேருமே. எஸ். அப்போ அந்த மிடில் கிரவுண்டை ரெண்டு பேருமே பேசிக்கணும். மிடில் கிரவுண்ட் ஏன் இடம் மட்டும் சுத்தமாக இருக்கேன், உன் இடம் சுத்தமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. சரி, இன்றைக்கி நான் செய்கிறேன், நாளைக்கு நீ செய். இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் அன்பு இருக்கும் பட்சத்தில், அந்யோன்யம் இருக்கும் பட்சத்தில் அந்த புரிதலுக்கு வருவாங்க. அப்படியே இல்லைனாலும் இந்த மிடில் கிரவுண்ட் தியரியை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே அன்பு அந்யோன்யமும் தானாக வந்துடும். இந்த தியரிக்கு பேர் மிடில் கிரவுண்ட் தியரி. அதாவது வின்-வின் சிச்சுவேஷன். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றது. நீ இங்கே இருந்தா நான் இங்கே இருந்தா இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. என் இடத்துக்கு நீ வானாலும் நீ வரமாட்டேன், நான் வரமாட்டேன், உன் இடத்துக்கு நான் வரணும், நீ எதிர்பார்த்தாலும் நடக்காது. அப்போ நீ 4 அடி எடுத்து வை, நான் 4 அடி எடுத்து வைக்கிறேன். அப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதுவான ஒரு தீர்வு கிடைக்கும். நிச்சயங்க. இது வந்துட்டு காதலிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மிடில் கிரவுண்ட் தியரின்னு மேடம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது, மிக உறுதியாக. உங்களுக்கும் நிச்சயமாக இந்த மிடில் கிரவுண்ட் தியரி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கோட்டை போட்டு இந்த பக்கம் அவங்க வேணால் வரமாட்டாங்க, நம்ம அந்த பக்கம் கண்டிப்பாக போக மாட்டோம், ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இந்த ஃபுட்பால் மேட்சுடைய ஸ்டார்டிங்கில் இருப்போம்ல, அந்த மாதிரி பாலை நடுவில் வச்சு இருந்துருவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு உங்ககிட்ட இருக்குமா. இப்போ என்னென்னா, ஆண்களுக்கு வந்து எல்லாத்தையும் இப்போ ஒரு டேலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறதுங்கிறது அவ்வளோவா வராது. ஆனால் ஒய்ஃப்க்கு வந்து எல்லாமே அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு வந்து எல்லாத்தையும் கணவன்கிட்ட சொல்லணுன்ற தாட் இருக்கும். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவர் வேற எங்கேயாவது ஒரு சிந்தனைக்கு போயிடுவார், வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுவார், இரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். இந்த மாதிரி நடக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேற, இல்லை என்கிட்ட நீ எதையுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு. அப்போ ஆண்களினுடைய குணம் இது, பெண்களினுடைய குணம் இது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு, இது எப்படி மியூச்சுவலாக கனெக்ட் ஆகும்? அந்த இடத்துல வர சண்டையை எப்படி சமாளிக்கிறது? அதுதான் அதில் அழகு. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். அதுதான் புஸ்தகத்தை படித்தா தெரியும். பெண்களோட மூளையின் அமைப்பே வேறு, ஆண்களின் அமைப்பே வேறு. அவங்க வந்து காலையில் நடந்தது கூட மறந்துடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. 10 வருஷம் முன்னாடி நடந்தது கூட டேட்டு போட்டு யார் என்ன சொன்னாங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க வரைக்கும் டீட்டெயில்டாக பெண்களால் சொல்ல முடியும். கரெக்ட். தேதி வாரியாக சொல்ல முடியும். நீ அந்த இடத்துல நின்ன, இவர் காலையில் சொன்னதே மறந்துட்டு 1/2 மணி நேரம் முன்னாடி மறந்துட்டு நான் சொன்னேனான்னு கேட்டு இன்னும் அடுத்த சண்டைக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு போயிடுவார். அப்போது இது ரெண்டு பேருமே இந்த இடத்துல சரி நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா,
ஆண்களால் சொல்ல முடியாதுங்கிறது, ஏன்னா கோர்வையாக வேற அவருக்கு சொல்ல தெரியாது. அவர் மேம் ஏதோ அதை சொல்ல கொஞ்சம் போய் உறக்க சொல்லிருங்க மேம், அதை கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்ல. மேம் கொஞ்சம். ஆண்களால் கட்டாயமாக கோர்வையாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா ஆண்களாலையும் ஒரு திரைக்கதை பார்த்துட்டோன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த அம்மா சொன்னாங்கன்னா, அழகாக கொண்டு வருவாங்க. அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிள்ளைங்க வந்து நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், அது என்ன தெரியுமா ஆச்சுன்னு ஆரம்பித்து அவர் அவர் அப்படியே எங்கேயோ பார்க்க ஆரம்பிப்பார். எந்த சினிமாவில் ஆரம்பித்து எந்த சினிமாவில் முடிப்பார்னு அவருக்கே தெரியும். எல்லா ஆண்களாலையும் அவ்வளோ அழகாக கிரியேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் அவங்களால வேணால் முடியலாம். எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்போது ஆண் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு ஒருத்தரை அதுக்குள்ளே திணிக்கிறதுங்கிறது, அவருக்கு சம்மந்தம் இல்லாத சைஸில் ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துட்டு போட்டுக்கன்னா. ஆனால் மனைவி பேசும்போது கணவன் கவனிக்க கற்றுக்கணும், கணவன் பேசும்போது மனைவி கவனிக்க கற்றுக்கணும். இதை தான் நான் முதல்ல சொன்னேன், லிசனிங். ஏன்னா ஐ ஃபீல் வேல்யூட் வென் ஐம் ஹர்ட். இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்கிறனால தான் நான் மேற்கொண்டு பேசுகிறேன். எனக்கும் அதை சொல்லணுங்கிற விருப்பம் இருக்குது. நீங்கள் கவனிக்காமல் எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா நான் அதை விட்டுற போகிறேன். இதே ஒரு உறவில் என்ன ஆகும்? நான் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு உங்ககிட்ட இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக வரும்போது நீ கேட்க மாட்டேங்கிற, நீ ஃபோனை பார்க்குற, டிவியை பார்க்குற, நியூஸை பார்க்குற. அப்போ அந்த அம்மா என்ன கேட்பாங்க? அவங்களா உனக்கு சாப்பாடு போடுறாங்க, நான் தானே உனக்கு சமைச்சு போடுறேன், அப்போ என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா என்னன்னு. அப்போது எல்லா வேலையும் முக்கியம், எனக்கு சம்பளம் கொடுக்குற என்னோடய முதலாளி முக்கியம்னு வேலை செய்கிறோம். என்னோட வேலை செய்கிற நட்பு முக்கியம்னு அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். என்னோட வாழ வந்தவங்க எனக்கு முக்கியம்னு கணவனும் மனைவியும் நினச்சி பேசும்பொழுது கட்டாயம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கண்ணோட கண் பார்த்து ஒரு 5 நிமிஷம் தினம் பேசினாங்கன்னா எனக்கு வேலையே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இதை ஏன் பெண்கள் உங்ககிட்ட சொல்கிறாங்க, எதை எதிர்பார்த்து சொல்கிறாங்க? நீங்கள் தீர்வு சொல்லி பாருங்கள். இதுதான் உன் பிரச்சனையா? கேட்க மாட்டாங்க. தேவையில்லைப்பா. கேட்க மாட்டாங்கங்கிறதுலாம் அடுத்தது. தீர்வே எனக்கு தேவையில்லை. லாஜிக்கலாகவே பேச தேவையில்லை. தேவையில்லை. அவங்க எதிர்பார்க்குறது வேற ஒன்று, வேலிடேஷன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலே குடும்பத்தில் சண்டை இருக்காது. நீ என்ன சொல்கிறேங்கிறது எனக்கு புரியுது, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. நீ கஷ்டப்படுற நான் ஏற்றுக்கிறேன், எங்கள் அம்மா தப்பானவங்க ஏற்றுக்கிறேன் அப்படிலாம் நான் சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா என்னை திட்டினப்போ எனக்கு அழுகையாக வந்ததுன்னு சொன்னேன்ல, அதை உனக்கு அழுகையாக இருந்தது, உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னால் போதும். அவ்வளோதான். அவ்வளவுதான். எங்கள் அம்மா அப்படித்தான், அதெல்லாம் அதுதான் அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுத்துறீங்கல்ல. உங்கள் அம்மா அம்மாவா நல்லவங்க, மாமியாரா எப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு உடனே ஒரு அட்வொகேட்டாக மாறிடுறீங்க? சரி, அப்போ எங்கள் அம்மாவும் என் கூட ஆனால் சண்டைக்கு வர்றாங்களா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணுமான்னு தெரியுமான்னு ஏன் அம்மாக்கிட்டையும் வேலிடேஷன் தான் வேணும். பெண்கள் எதிர்பார்க்கறது தீர்வு இல்லை, பிரச்சனையை பெருசு. நீ உடனே அம்மாவை கூப்பிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ அப்படியா, நீ வா நான் பஞ்சாயத்து பண்ணுறப்ப செய்யக்கூடாது. தேவை உங்களை கேட்கவே இல்லை ராஜா. அதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் புலம்புறேன்ப்பா, கேட்டுக்க, நீ காது கொடுத்து கேளு, புரியுதுன்னு சொல்லு, அது போதும். காது கொடுத்து கேளு, போதும். உண்மையாவே அது போதுமா மேம்? 100%. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லணும், சொல்யூஷன் தேடணும்னே பிரெயின் இருக்கே. அது உங்க பிரெயின். ஆனால் அவங்க சொல்யூஷன் அவங்களால பார்த்துக்க முடியும். அவங்களுக்கும் பிரெயின் இருக்கு. அவங்க ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடுவாங்க. அவங்க எதிர்பார்க்க கேட்கல 90% கேட்கல. ஏதோ ஒரு 10%ல உண்மையாலுமே பெரிய பிரச்சனை. உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல என்னால் இந்த குடும்பத்தில் இருக்க முடியாது, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, வீட்டை விட்டு போகணும், இல்லை அந்த குடும்பத்தில் ஒருத்தர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க, அப்போ சொல்யூஷன் தேவை. நீங்கள் எது ஒரு இடத்துக்கு வேண்டியது எல்லா இடத்துக்கும் ஜென்ரலைஸ் பண்ணிங்கன்னா எப்படி? அப்பா சூப்பர் மேம். ஒரு அரை மணி நேரம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. நான் விட்டா இன்னும் அரை மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் கூட பேசிட்டே இருப்பேன். பட் உங்களுடைய டைமை நான் வேல்யூ பண்ணணும். உங்களுடைய நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்துட்டு தேநீர் இடைவெளியினுடைய ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் நாங்களே தயார் பண்ணுறோம். நல்ல ஆரோக்கியமான தானியங்கள்லாம் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க மேம். எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், யங் கப்புளும் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல இனிமையாக ரொம்ப வருஷம் நீடித்து நிலைக்கிறதுக்கு உங்களுடைய அறிவுரைகள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக டு த ஆடியன்ஸ் நீங்கள் ஏதாவது பேசணும்னா யூ கேன் ஸ்பீக். அது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது, அதை காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. திருமணத்துக்கு போகிற ஆணும் சரி பெண்ணும் சரி, திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போனோம்னா உங்களோட தேவைகள் என்னங்கிற ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிதல் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது எதிராளி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆன்டிசிபேஷன்லாம் வச்சுக்காது. அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு சரி வருமா வராதான்னு பாருங்கள். சரி, இது திருமணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க, திருமணம் ஆயிடுச்சு, அப்போ எங்களுக்கு இந்த ஐடியா இல்லையேன்னா இப்போது
மிடில் கிரவுண்ட் என்ன பண்ணலாம், எப்படி இந்த மிடில் கிரவுண்டில் வந்தோம்னா நம்ம 2 பேருக்குமே ஒரு வின்வின் தான். ஒரு பிரச்சனையா நீயும் ஜெயிச்சேன் நானும் ஜெயித்தேன் மிடில் கிரவுண்டில் இருக்கும் வரை. இன்னொரு சைடில் நின்னோம்னா கணவன் தோத்தாருன்னா மனைவியும் தோற்றதாக தான் அர்த்தம், மனைவி தோற்றால் கணவனும் தோற்றதாக தான் அர்த்தம். அப்போ தான் அது நல்ல திருமண வாழ்க்கை. அதே மாதிரி திருமணத்தில் வாழ கற்றுக்கங்க. இப்போ டெய்லி யூ ஹாவ் டு செரிஷ் த ரிலேஷன்ஷிப். ஒரு செடி வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அது பூக்குமா காய்க்குமா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கைக்கும் தினமே சந்தோஷங்கிற உரம் இடணும், அக்கறைங்கிற அன்பை செலுத்தியே ஆகணும். அதுதான் அதுக்கு தண்ணி சூரியனாக இருக்கும். இதெல்லாம் இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை கட்டாயம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கவலைப்படவே படாதீங்க. டெஃபினெட்லி சீக் ஹெல்ப். அதுதான் நான் சொல்கிறேன், மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்காதீங்க. எங்களை போல் நிறைய பேர் இருக்காங்க சென்னையில், எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. டாக் டு அ தெரபிஸ்ட். ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகிறதுனால எனக்கு மனநோய் இருக்கா, எனக்கு மன சிதைவு இருக்கா அப்படிலாம் யோசிக்காதீங்க. யார் இப்போ எனக்குமே ஒரு பிரச்சனை யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியலன்னா என் நட்பு வட்டாரத்தில் என்னை போல் உளவியல் படித்தவங்கக்கிட்ட இதை மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்குறது தப்பு கிடையாது. ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில் என்னால் வெளிவர முடியல, குடும்ப சூழ்நிலை, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு தவறான முடிவு எடுக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கை ரொம்ப இனிமையானது, உங்கள் கையில் இருக்குது. அதை எவ்வளவு சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் விஸ்டம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம எளிமையாக புரிய வைக்கணுங்கிறதுலேருந்து லிசன் பண்ணணுங்கிறதுலேருந்து எமோஷனல் இன்ஃபிடிலிட்டின்னு ஒரு வார்த்தையை மேடம் அறிமுகப்படுத்தினாங்க. செக்ஸ் இன்ஃபிடிலிட்டி அது மாறிடுங்கிறதுலேருந்து நீங்கள் உங்களுடைய துணை நடந்து கொள்வதோ இல்லை எனக்கு ஏற்ற துணையாக இல்லையோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேற ஒரு துணையை நீங்கள் தேட வேண்டாம். அந்த துணையில் எந்த மாதிரியான வேற ஒரு துணை தேட வேணாம், இல்லை வேற ஒரு துணை வரும்போது அவங்க கூட ரொம்ப நீங்கள் போய் இது பண்ண தேவையில்லை. இங்கே என்ன மாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் கொஞ்சம் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. முக்கியமாக மிடில் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு மேட்ரு பற்றி சொன்னாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி ஆணுடைய மனம் எப்படி இருக்கும், பெண்ணுடைய மனம் எப்படி இருக்கும், இது ரெண்டும் எப்படி வேறு வேறு. ஒரு பெண் ஒரு பிரச்சனையை சொல்லும்போது ஆண் அதை எப்படி கூர்ந்து கவனித்தா மட்டும் போதும், சொல்யூஷன் சொல்கிறேன்ற பேரில் மேற்கொண்டு பிரச்சனையை வளர்க்க வேணாங்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய பேருக்கு இப்போ திருமணத்தை மீறிய பந்தத்தில் என்னுடைய கணவனோ மனைவியோ இருக்காங்க, நான் என்ன செய்யணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை மீறிய பந்தத்துக்கு நான் போயிடுவனோன்னு பயமாக இருக்கே அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக இந்த ஒரு பாசிட்டிவிட்டி பாட்காஸ்ட் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு ஆறாவில் சத்துமா வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. வீட்டுல அத பாடுங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க.